செல்ல போகிறேன். அந்த பாரியார் மலை நானே கொண்டு வர போகிறேன். ஆனால் ஒன்று, நான் சென்று வருவரை உங்களால் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. என்னால் உனக்கு ஒரு உதவி தேவை வேண்டுமா? பொருள் வேணுமா? ஐயா, எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், நாடு வேண்டாம், நகர் வேண்டாம், விரும்பி வேண்டாம், போற வேண்டாம், சாப்பாடு வேணுமா? இதுவே தேவை கிடையாது. என்ன வேணாம்? எனக்கு சொந்தமனை சொல்வதற்கு என் தங்கை ஒருவன் தான் இருக்கிறார். அவளுக்கு சொந்தமனை சொல்வதற்கு நான் ஒருவன் தான் இருக்கிறேன். சரி, இதுவரை என் தங்கை என்னை விட்டு பிரிந்தது கிடையாது, நானும் அவளை விட்டு பிரிந்தது கிடையாது. நான் சென்று வருவதை என் தங்கை தலைமையில் இருக்க முடியாது. ஆகையினால் நான் சென்று வருவதை என் தங்கைக்கு யாரையா பாதுகாப்பு? சரி, ஆகட்டும். இப்போதே புறப்படு. மலரோடு வர வேண்டும். நீ சென்று மலரை கொண்டு வர வரை உன் தங்கைக்கு நான் இருக்கின்றேன். பாதுகாப்பு போதுமா? ஐயா, நாட்டிலே யாருமே நமக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த நாட்டையே காக்கக்கூடிய கொத்தமணிகள் ஆகினால் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் இப்பொழுதே நான் சென்று அந்த பாரிகளை கொண்டு வருகிறேன். ஆகட்டும், புறப்படு. மாலையோடு வர வேண்டும். யாருக்குடைய நாம் கிடைத்தோம், யாரும் உலகிலே மண்ணை கிடந்து அண்ணா விதிவிலை அடவிலையம்மா நம்முடைய வாழ்விலே ததிவிளையாடி விட்டது. தங்கா ததிவிளையாடி விட்டது. தவறே செய்யாத நம்மீது வீண்படி சுமத்தி இப்படி சத்திரத்தை அகப்படுத்தி விட்டது. நாம் என்னம்மா செய்ய? ஒரு கோடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா, அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா, மலர்ந்ததம்மா. ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா, அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா, மலர்ந்ததம்மா. ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா,
வருவது வந்தியே தீரும். வாராததை வருந்தி அழைத்தால் வரப்போவது கிடையாது. எது நடந்ததோ அது நடந்தே திறப்புவிடுதம்மா. எல்லாம் முன்னால் வந்து தண்ணி நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். நம் மீது வீண் பழி சுமத்தி விட்டார்கள். அந்த வீண் பழியை போக்க வேண்டும் என்றால் இப்போது நான் சென்று அந்த பாரிய தமிழை கொண்டு வரப் போகிறேன். நான் சென்று வருவரை அரண்மனையை மன்னர் உரைக்கு வார்த்தையை கேட்டு அரண்மனை ஜாக்கிரதையோடு விரைவிலே வந்து நான் சந்திக்கிறேன். நான் சென்று அண்ணா அடி அம்மா நான் செய்த விழி என்னை வந்து அம்மா